ஒரு மர்டர் கேஸ் பிரெஞ்சு போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. இந்த கிரைம் சீன்ல வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஃபுட் பிரிண்ட் கண்டுபிடிச்சாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பட் கடைசியில அவரு தான் சஸ்பெக்ட்னு தெரிய வருது. Hi guys, it's Zarvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். என்ன கதைனா, இந்த கதை எப்படி இருக்கும்னா மர்டர் கதை. பட் மர்டர் கதைனா மர்டர் கதை மட்டுமான்னு கேட்டாக்கா இல்லை. இது வந்துட்டு மர்டர் கலந்து இன்வெஸ்டிகேஷன் கலந்து ஒரு மாதிரி கதை. கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேயா? The detective who caught himself. அதாவது ஒரு டிடெக்டிவ் ஒரு மர்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காரு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் எண்டில் என்ன நடந்துச்சுன்னா அவரே பிடிபட்டுட்டாரு. கன்ஃபியூஸ் ஆகுது தானே? கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நான் முழுசாக சொல்லிடுது, முழுசாக கதை என்னன்னு தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, அப்போதான் கதை புரியும். மிஸ்டரியான ஒரு மர்டர் கேஸ் இது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். 19th century பிரான்ஸ் நாட்டில் நடக்குது. ராபர்ட் லெட்ரூ அவர் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டர், அதாவது ஒரு டிடெக்டிவ் மாதிரின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்கில்டான டிடெக்டிவ் அண்ட் ரெஸ்பெக்டடான ஒரு பர்சன். அவர் அப்சர்வ் அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுற கேஸ் வந்துட்டு என்றைக்குமே மிஸ் ஆகுறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த கேஸ் எடுத்தாலும் அது வந்துட்டு சால்வ் பண்ணாமல் இருக்க மாட்டார். ஸோ அவர் அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லலாம். 1887 அந்த வருஷத்துல வந்துட்டு அவருக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. ஸோ அந்த கேஸ்னாலே அவரோட டோட்டல் லைஃபே வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிரான்ஸ்ல அந்த ஏரியால வந்துட்டு ஒரு பீச் இருந்திருக்கு. ஸோ ஒரு காலையில வந்துட்டு அந்த பீச் கிட்ட வந்துட்டு ஒரு சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது ஒரு ஆணோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விக்டிமோட பேர் வந்துட்டு ஆண்ட்ரே மோனிட். அவர் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு வராங்க. அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் யாரோட தலைமையில நடந்துச்சுன்னா ராபர்ட் லெட்ரூ. இன்வெஸ்டிகேஷன் பண்ண இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னதுன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது கில்லரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு அந்த சாண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட் ஃபுட், அதாவது ரைட் காலோட ஃபுட் பிரிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்ல வந்துட்டு அது மிஸ்ஸிங், அதாவது ஒரு விரல் வந்துட்டு மிஸ்ஸிங்கா இருக்கு. ராபர்ட் இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் அவரு ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே நின்றுட்டாரு. ஏன்னா அவரோட ஃபுட், அதாவது அவர் ரைட் ஃபுட்ல வந்துட்டு அவரோட தோக்கோட மிஸ்ஸிங். இப்போ கேள்வி என்னதுன்னா, இது கோ இன்சிடென்ஸா இல்ல எவிடென்ஸா? பட் இது எதுவுமே அவர் கண்டுக்காம அவர் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போனாரு. இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாதி பார்த்துட்டு போயிட்டு இருந்தப்ப அதுல ஒரு விஷயத்த வந்துட்டு நோட்டீஸ் பண்றாங்க. என்னதுன்னா அவரோட ரிவால்வரும் அண்ட் அந்த மர்டர் பண்ணாங்களே அந்த வெப்பனும் வந்துட்டு ஏறக்குறைய சேமா தான் இருக்கு. பிரெஞ்சு போலீஸ் டிடெக்டிவ் அவருக்கு வந்துட்டு ஒரு ஆள் மேல் சஸ்பெக்ட் வந்துச்சு, அதாவது யார் இந்த மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு. அண்ட் அந்த சஸ்பெக்டே வந்துட்டு அவரு தான், அதாவது ராபர்ட் லெட்ரூ மேலேயே சஸ்பெஷன் வந்துச்சு. இப்போ ஒரு கொஸ்டின் வருது, வாட்ஸ் த மோட்டிவ், லைக் எதுக்காக வந்துட்டு அவர் கில் பண்ணணும்? அவர் நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. பட் அந்த நார்மலான வாழ்க்கையில வந்துட்டு அவருக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னதுன்னா ஸ்லீப் வாக்கிங். மேபி இந்த கிரைம் வந்துட்டு அவர் தூங்கிட்டு இருந்திருப்ப பண்ணிருக்கலான்னு சொல்றாங்க. அதாவது சொனாம்புலிசம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூங்கிட்டே இருக்கிறாங்களே, ஸோ தூக்கத்துல நடக்கிற ஒரு வியாதி தான் வந்துட்டு சொனாம்புலிசம்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் வாக்கிங் டைம்ல வந்துட்டு பிரெயின் ஃபுல்லா முழிச்சிருக்காது. ஆனா ஒரு சில பேர்னால வந்துட்டு நடக்க முடியும், பேச முடியும், சிம்பிளான டாஸ்க் கூட பண்ண முடியும். இது ஆக்சுவலி வந்துட்டு ரேர் கேஸ்னு சொல்லலாம். தூக்கத்துல நடக்கிற அந்த வியாதினால மர்டர் பண்ண முடியுமா? ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு இது சாத்தியம் சொல்றாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. கதையில பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா? இந்த கதை எப்ப நடந்துச்சு? 1887. ஸோ அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கான லைக்
எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இப்போ கிடைக்கிற லைக் டீட்டெயில்ஸ் வச்சு தானே அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு உண்மையா இல்லையா, அந்த டைம்ல சிசிடிவி கூட இல்லை. ஸோ இது எதுவுமே வந்துட்டு ப்ரூவ் பண்ண கரெக்டான முறையில் வந்துட்டு அவர் தான் மர்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு விஷயம் கிடைக்கல. அதாவது கான்ஃபிடென்ட்டாக இந்த விஷயத்த போயிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியாது. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது பொய்யான கதையா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் உண்மையால என்னதுன்னா, ராபர்ட் லெட்ரு வந்துட்டு ஒரு பிரெஞ்சு டிடெக்டிவ். இவர் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரு தான் வந்துட்டு ஸ்லீப் வாக்கிங்ல மர்டர் பண்ணாரு, அவரே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ற கதைக்கு ஸ்ட்ராங்கா அஃபிஷியலான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அந்த டைம்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இப்ப வந்துட்டு அந்த எவிடன்ஸ்லாம் வேலிட்டா இருக்கான்னு கேட்டாக்கா இல்ல. ராபர்ட் லெட்ரு மட்டும் தான் சொனாம்பலிசம், அதாவது ஸ்லீப் வாக்கிங்னால இஃபெக்டட் ஆயிருக்காங்கன்னு கேட்டாக்க இல்ல. ஆக்சுவலி இன்னும் நிறைய கேசஸ்லாம் இருக்கு. ராபர்ட் லெட்ரோட கேஸ் வந்துட்டு 1887 அந்த வருஷத்துல நடந்துச்சு. இன்னொரு கேஸும் நடந்திருக்கு 1987. ஸோ இவர் பேர் வந்துட்டு கெனத் பார்க்ஸ். கெனட் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கெனடியன் மேன். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்துட்டு 23 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு அவரோட இன்லா வீட்டுக்கு டிரைவ் பண்ணிக்கிட்டே போயிருக்காருன்னு சொல்றாங்க, அதாவது தூக்கத்துல. And you know what he did? He actually, அதாவது இவர் கத்தி எடுத்து அவரோட இன்லாஸை மர்டர் பண்ணியிருக்காரு, அதாவது குத்தி இருக்காரு. அவரோட இன்லாஸை அட்டாக் பண்ணிட்டோன்னே அவரு திரும்பியும் கார் ஓட்டிக்கிட்டு, அதாவது கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு அவர் ஸ்லீப் வாக்கிங்லேயே பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டோன்னே டாக்டர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவருக்கு வந்து சிவியர் ஸ்லீப் டிஸார்டர் இருக்குன்னு. ஸோ அதே 1987 வந்துட்டு he was found not guilty. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான கேஸா டிஸ்கஷன் பண்ணியிருக்கா. இன்னொருத்தருக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு, பிரையன் தாமஸ். 2008 இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தாமஸ் வந்துட்டு ஹாலிடே போயிருக்காங்க அவரோட ஒய்ஃப் கூட வேல்ஸ்ல. ஸோ தூங்கிட்டு இருந்தப்பதான் இந்த விஷயமே நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஒய்ஃபை வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ தாமஸ் என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்துட்டு யாரோ இன்ட்ரூடர் வந்துட்டு அவர் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவரு டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் ஒய்ஃப் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட தூக்கத்துல என்னதுன்னா, அந்த ஸ்லீப் வாக்கிங்ல என்ன நடந்திருக்குன்னா, அவரோட ஒய்ஃப் தான் வந்துட்டு அந்த இன்ட்ரூடர். நீதிபதிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, மேபி தாமஸ் வந்துட்டு இது அன்கான்சியஸா செஞ்சிருக்கலாம், அதாவது அவர் தூக்கத்துல செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. he was found not guilty. ஸோ இந்த சொனாம்புலிசம், அதாவது ஸ்லீப் வாக்கிங், இந்த டிஸார்டர் இருந்துச்சு, அவங்கள வந்துட்டு ஸ்லீப் வாக்கர்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்லீப் வாக்கர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களால வந்துட்டு நடக்க முடியும், அதாவது தூக்கத்துல தூங்கிக்கிட்டே நடக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவங்க பேசுவாங்க, காடி ஓட்டலாம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ருட்டீன் டாஸ்க் கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து ரேர் கேசஸ்ன்னு சொல்லலாம். தூக்கத்துல நடக்கிற வியாதி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதினால இந்த மாதிரி விஷயம்லாம், ஒரு கிரைம், ஒரு மர்டர் கூட பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி கண்டிப்பா நீங்களும் இது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணாதான், அந்த பெல் பட்டன் அமுத்தினாதான் அடுத்த வீடியோ வரும். அப்போதான் நான் வருவேன், அப்போதான் நீங்க பார்ப்பீங்க. அப்புறம் தான் நீங்க லைக் தட்டணும், ஷேர் பண்ணணும். ஓகே? அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. ஓகே? காதல்ஸ் டு யூ. ஏதாச்சும் தவறுதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க. அப்புறம் பாய். பிரான்ஸ் லெஹார்ஃப் அந்த ஏரியால வந்துட்டு